இதய தசைகளை பலப்படுத்தவும், அதிகரித்த இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் ஹோம் ரெமடி இப்போ பார்க்கலாம். அது மருதம்பட்டை கஷாயம். மருத மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நம்முடைய சங்க இலக்கிய நூல்களில் திருமருது அப்படிங்கிற சிறப்பு பெயரால் இந்த மருத மரம் சிறப்பிக்கப்படுது. வைகை ஆறு ஓடக்கூடிய அந்த இடங்களுக்கு துறைன்னு சொல்லுவோம். அதாவது அந்த காலத்தில் அந்த வைகை ஆறு ஓடக்கூடிய இடங்கள் மருதத்துறை அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டுச்சு. அடர்த்தியான மருத மரங்கள் அங்கே நிறைந்திருந்தன. அந்த மருதத்துறையே இன்று மருவி மதுரை என்று ஆகிற்று என்று வரலாற்று நூல்கள் சொல்லுது. இது ஒரு புறம் இருக்க, நம்ம இன்னைக்கு மருதம்பட்டை கஷாயத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு துண்டு மருதம்பட்டை, 10 உலர்ந்த திராட்சை, 180 ml அளவு வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு 60 ml வட்ட வச்சு நம்ம குடிச்சிட்டு வரணும். இந்த மருதம்பட்டை கஷாயம் பிரைமரி ஹைப்பர் டென்ஷனுக்கு மட்டும்தான். அந்த ஹைப்பர் டென்ஷன் கூட வேறு ஏதாவது நோய்கள், துணை நோய்கள், இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் இதை எடுக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. அது மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் இதையும் எடுக்கணும். பார்ப்போமா மருதம்பட்டை கஷாயத்தை? இதுதான் மருத மரம். மருத மரத்தோட பூக்களை பாருங்கள். இந்த மருத மரம் கார்டியன் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இது மருத மரத்தோட விதைகள். இதுக்கு அயனோட்ரோபிக், ஆன்டி இஸ்கீமிக், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி பிளேட்டிலெட், ஹைப்பர் லிப்பிடிமியா ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதில் பாலிஃபினாய்ட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ், டேனின், டெர்பினாய்ட்ஸ், சப்போனின்ஸ் அதிக அளவில் இருக்குது. இந்த மரத்தில் அர்ஜூனிக் ஆசிட், அர்ஜினோலிக் ஆசிட், அர்ஜுனைன், அர்ஜுனோலின் அப்படிங்கிற ஆக்டிவ் பிரின்சிபிள் பர்டிகுலராக இதோட பட்டைகளில் இருக்குது. இதுதான் இந்த மரத்தோட பட்டை, மருதம் பட்டை. நார்மலாக ஒரு சிஸ்டோலிக் பிபி அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இந்த மரப்பட்டையோட கஷாயத்தை அருந்தலாம். இதை அருந்தும்போது நம்ம உலர்ந்த திராட்சையோடு சேர்த்து தான் அருந்தணும். இதுதான் மரப்பட்டை. இந்த மரப்பட்டையை ஒரு துண்டு எடுத்துட்டு 10 உலர்ந்த திராட்சைகளை எடுத்து இந்த மரப்பட்டையோடு சேர்த்து கொதிக்க வைக்கணும். சிம்பிள் தீயில் நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த உலர்ந்த திராட்சையில் இருக்கக்கூடிய ரைசின் ஒரு நல்ல பொட்டாசியம் கண்டென்ட். இது கெட்ட கொழுப்புகளை குறைக்குது, இதயத்துக்கு ஸ்ட்ரெயினை குறைக்குது, நல்ல ஒரு ஆரோக்கியம் தருது. இந்த உலர்ந்த திராட்சையில் அதிக அளவு மெலட்டோனின் இருக்கிறதுனால இந்த கஷாயத்தை நம்ம நைட்டு அருந்தி வரலாம். சிஸ்டோலிக் பிபியும் குறையும், நல்ல ஒரு தூக்கமும் வரும். அருந்துவோம் மருதம்பட்டை கஷாயம்.